ஒரு பொண்ணு வயசுக்கு ஓரிரு வருடங்கள்ல அந்த சினைப்பை ஓவரி ரெகுலரா ஓவம ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கருமுட்டை. ஸோ கருத்தரித்தல் ஒவ்வொரு டைம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி கர்ப்பப்பை வெயிட் பண்ணும். கருத்தரித்தல் நடந்தா அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக அந்த கர்ப்பப்பையில உள்ள இருக்க லேயர் எண்டோமெட்ரியம் வளர்ந்திருக்குங்க. கருத்தரித்தல் நடக்கல அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் ஆனது உறிஞ்சி வெளியே வரும். ஸோ ஒவ்வொரு மாசமும் அந்த எண்டோமெட்ரியல் லேயர் உறிஞ்சி வெளியே வரும்போது கர்ப்பப்பை சுருங்கி விரியும். அதனால ஏற்படக்கூடிய வலி தாங்க பீரியட்ஸ் பெயின். ஸோ நார்மலா ஓவேட்டரி சைக்கிள் பீரியட்ஸ் பெயின் இருக்க தான் செய்யும். தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பட் சிவியரான பெயின் இருக்கு அண்ட் கர்ப்பப்பையில ஏதாவது தொந்தரவோட சேர்ந்து வருது அப்படின்னா அதுக்கு பேரு செகண்டரி டிஸ்மெனோரியா. பிரைமரியில எந்த ஒரு நோயும் இருக்காது. நார்மலா கர்ப்பப்பை சுருங்கி விரினால வரக்கூடிய வலி அது அவங்க தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பீரியட் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2-3 நாள் இருக்கும். நாள் ஆக ஆக அந்த வலி தானா குறைஞ்சிருங்க. ஸோ பிரைமரி டிஸ்மெனோரியா நார்மலா ஒரு பொண்ணுக்கு வலி இருந்தாதான் அந்த கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்குங்கிறது அர்த்தம். இதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க ஹோம் ரெமடிஸே போதுமானது. அண்ட் நீங்க ரொம்ப முடியல அப்படின்னா டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது யூட்ரஸ்ல வர ஃபைப்ராய்டு, சதை வளர்ச்சி, கிருமி தொற்று, சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி சில நோய்களினால வரக்கூடிய பெயின். அந்த பெயின் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே கூட சிலருக்கு வலி ஆரம்பிக்கலாம். அண்ட் பீரியட்ஸ் நின்று ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட இந்த வலி தொடரலாம். அண்ட் வயசுக்கு வந்ததுக்கும் இந்த வலி ஆரம்பிச்சதுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அதிகமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 வருஷம் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் தெரிஞ்சிருக்காது. சடனா ஒரு 22 வருஷம் 20 வயசுல இருந்து சிவியரான பெயின் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணும். இது செகண்டரி டிஸ்மெனோரியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது அண்டர்லைங்க ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணா மட்டுமே அந்த வலியானது கம்மியாகுங்க. டிஸ்மெனோரியால ஒன்லி வயிறு வலி மட்டும்தான் வருமா, வேற என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்க்கலாங்க. சிலருக்கு வாந்தி வரலாம், மயக்கம் ஏற்படும், ஒரு மாதிரி இரிட்டபிளா இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். சிலருக்கு கால் வலி, தொடைப்பகுதியில இருந்து பின்னாடி இருக்க கால் மட்டும் ரொம்ப வலி அதிகமா இருக்கும். லூஸ் மோஷன் அதிகமா போகும். ஸோ படபடன்னு வேர்க்கிறது, ஜில்லுன்னு ஆகிறது. ஸோ இது எல்லாமே டிஸ்மெனோரியாவோட சிம்டம்ஸ் தாங்க. இப்போ பிரைமரி டிஸ்மெனோரியாவுக்கு வீட்லயே நம்ம பண்ற என்னென்ன ரெமடிஸ்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் அண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னெல்லாம் சாப்பிடலாம்? அதிகமா தண்ணி குடிக்குங்க. நம்ம உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஸோ நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் அதிகமா சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், தர்பூசணி கூட சாப்பிடலாம். அண்ட் பப்பாளி பழம், நார்மலா கிடைக்கிற எல்லா கீரை வகைகளும், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த கீரை வகைகள் எல்லாமே நீங்க நிறைய சாப்பிடலாம். அண்ட் மக்னீசியம் அதிகமா இருக்க பனானா சாப்பிடலாம். நட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதாம், முந்திரி அந்த மாதிரி அதிகம் சாப்பிடலாம். அண்ட் ஜிஞ்சர், இஞ்சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்குங்க. ஸோ அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் சீரக தண்ணி, சீரக தண்ணி தான் மெயின் ரோலுங்க. ஸோ சீரக தண்ணி குடிக்கிறதுனால பீரியட்ஸ் பெயின் குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு எவ்வளவோ ஸ்டடிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். எது எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான உப்பு அண்ட் சர்க்கரை, இனிப்பாவும் சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஸ்பைசியாவும் சாப்பிடக்கூடாது, ஆயிலியாவும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஸ்பைசி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிட்றதுனால நமக்கு ப்ளோட்டிங் வந்துடும். அதாவது வயிறு உப்பசம் ஆயிரும். ஆல்ரெடி வயிறு வலி இருக்கு. ஸோ அப்போ உப்பசம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகம் தாங்க ஆகும். ஸோ அதை நீங்க சாப்பிடக்கூடாது. கெஃபைன் டீஹைட்ரேட் ஆக்கி விட்டுருங்க. ஸோ அதனால காஃபி, டீ அதிகமா எடுத்துக்காதீங்க. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் இது எல்லாமே அந்த பீரியட் டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் அண்ட் யோகா. எக்ஸசைஸ் அண்ட் யோகா நீங்க பண்ணும்போது என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குங்க. அந்த ஹார்மோன் நேமே, என்டார்பின் நேமே ஹாப்பி ஹார்மோன். ஸோ உங்களுக்கு யூட்ரஸ் சுருங்கி விரிகிற வலியிலேருந்து உங்களுக்கு ஹாப்பியா கொடுக்கும். அந்த விரிவடைறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற, ரிலாக்ஸேஷன் பண்றதுனால உங்களுக்கு வலி கொஞ்சம் குறையுங்க. நெக்ஸ்ட் சுடுநீர் குளியல். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 தடவை 3 தடவை நல்ல சூடா தண்ணி வச்சு குளிச்சுக்கோங்க. அதனால உங்க வலி நல்லாவே குறையும். அண்ட் ஹாட் பேக்னு அவைலபிளா இருக்குங்க ஃபார்மசில. அதை வாங்கி உங்க உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு சூடான நீர் ஊற்றி நீங்க ஒத்தட மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா வயிறு மசாஜ் பண்றது. விளக்கெண்ணெயை வச்சு நீங்க கொஞ்சம் மிதமான சூடு பண்ண விளக்கெண்ணெயை அடிவேறு பகுதியில் வச்சு ஒரு மசாஜ் பண்ணலாம். 15 to 20 மினிட்ஸ் மசாஜ் பண்றது மூலமாகவும் இந்த பெயின் உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பெயின் கில்லர் டேப்லெட் நீங்க எடுத்துக்கலாங்க. மோஸ்ட் காமன் நம்ம யூஸ் பண்றது மெஃப்டால் ஸ்பாஸ், மெஃபினமிக் ஆசிட் அண்ட் டைசைக்ளோமின் இருக்கும். இது உங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி விரியறத கொஞ்சம் வலி கம்மி பண்ணி கொடுக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற டிப்ஸ் உங்களை ரீச் ஆகும்.